சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு அளிக்க வேண்டும். அது டிஸ்கஷன் அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 நாள் 120 நாள் நடத்தலாம்ன்றதுக்கு பதில் சொல்லியாச்சு. சட்டமன்ற குடியிருப்பு வளாகத்துக்கெல்லாம் வைஃபை வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு வைஃபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,37,00,000 மேலே போட்டு அனுப்பிச்சிட்டோம். நிதித்துறைக்கு போயிருக்கு. கையெழுத்து ஆன உடனே எல்லாருக்கும் வைஃபை வந்துடும். சட்டமன்ற உறுப்பினர் நேர்முறையாக உதவியாளர் இவங்களாம் நியமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவரோட தொகுதிக்கு வேறு என்ன ஒரு செயலாளர் நியமிக்கணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். விடுதி பராமரிப்பு ஒன்று கேட்டிருக்காங்க. நிச்சயமாக பராமரிச்சிடலாம். பட்ஜெட் கூட்டத்தொடரை உலக மண்டலத்தில் நடத்தணும். அருள் தெரியுமா உங்களுக்கு? அருள் ஒரு காலத்தில் அப்படி தான் காங்கிரஸில் இருக்கும்போது அங்கே நடத்தணுன்னாங்க. அது ஒரு காலம் கொண்டாடும். ஏன்னா பயங்கரமான வெயில், இந்த மாதிரி எல்லாம் ஏசி இல்லை, புழுகிறதுனால நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஃபேன் சுற்றும் அந்த காலத்தில். நீங்களா கீழே இப்போ தான் ஏசி பண்ணி தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் இதை ஏசி பண்ணோம். அதுக்கு முன்னே ஃபேனில் தான் இருந்தோம். அப்போ போகக்கூடாதுன்றதுக்காக கும்மி கலைஞர் அவர்கள் ஒரு வசனம் எழுதினார். கும்மி கருகுது குடல் வேகுது கோல் ஏந்திகளே உங்களுக்கு ஊட்டி குழு வாசம் ஒரு கேடா அப்படின்னு எழுதினார். நாங்கள் அப்படி எழுதினவங்க நாங்கள வீட்டுக்கு கூட்டு போகணுமா? தேவையில்லை. இங்கேயே வந்து ரொம்ப நேரம் குளிராக இருக்கும்போது நாங்கள் போய் வெளியில் சொல்லிட்டு வர்றோம், கொஞ்சம் ஏசியை குறைங்க, ரொம்ப இதுவாக இருக்குன்னு. ஆகையினால ஒரு கேட்டாரில் கேட்டு வச்சுருக்காரு. உறுப்பினர் விளையாட்டு போட்டி நடத்தி இந்த முன்னெல்லாம் இந்த பட்ஜெட் முடிகிறப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவோம். எல்லாருக்கும் ஒரு காலத்தில் மாப்பா சாரதி பெரிய குண்டா இருப்பார். அவர் விநாயகம் 2 பேரும் குத்து சண்டை போட்டு கீழே விழுந்து அது 2 எல்லாம் நடத்துவாங்க. இது கையில் எடுக்கிற போட்டி எல்லாம் தமாஷா நடக்கும். அது மாதிரி சில பேர் பாட்டு பாடுவாங்க. கே ஷாப் இருந்தார். என்னெல்லாம் பாட சொன்னார் பாட்டு. எனக்கு ஒன்றும் பாடுறதே தெரியாது. எனக்கு இல்லை நீங்கள் தான் பாடணுன்னாங்க. எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. நான் பாடணுன்னா எல்லோரும் மரியாதை கொடுப்பீங்கன்னு. என்ன மரியாதை கேட்கணும்? ஜனகன மரணம் பாடினம் பாருங்க. எல்லாரும் எழுந்திருக்கிறையோ இன்னும் நிகழ்ச்சி இருந்து உட்காரியா, இன்னும் நிகழ்ச்சி உட்காரியா, முடியாது, என் பாட்டை நிறுத்த மாட்டேன். அந்த மாதிரி ஒரே நடக்காத மாதிரி நடத்தலாம். இந்த ஆண்டு இல்லை, அடுத்த ஆண்டு அது வந்து நடத்தப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அடுத்து என்னது பாருங்க, அதுதான் ஒரு 25,000 ரூபா கொடுக்குறோமே, அது ஓட்டும் நடத்துங்க.